ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். என்னடா இவன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து கட்டிங் பிளேயர், நோஸ் பிளேயர் இந்த மாதிரி வந்து ஒயர் ஐட்டம்லாம் வச்சிருக்கானே, ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இதை வச்சு கூட வந்து நம்மளால வந்து ஒரு ஆர்ட்டை பண்ண முடியும். இதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் ஆர்ட் வெரைட்டி தான். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒயர் ஆர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயர் ஆர்ட் டூல்ஸ் ஃபார் பிகினர்ஸ் தமிழ். ஸோ ஒரு பிகினருக்கு ஒரு ஒயர் ஆர்ட்டுக்கு தேவையான டூல்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் வந்து நம்ம என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றத பத்தி உங்களுக்கு ஃபுல்லா புரியும். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒயர் ஆர்ட்னா வந்து என்னன்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்காங்க. ஸோ ஒயர் ஆர்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து காப்பர் ஒயர்ஸ் அண்ட் தென் வந்து சில்வர் ஒயர்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு நேம்ஸை வந்து நம்மளால பண்ண முடியும், அண்ட் தென் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி நம்மளால பண்ண முடியும்ன்றது தான் வந்து ஒயர் ஆர்ட். ஸோ அந்த ஒயரை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன வேணாலுமே நம்ம பண்ணலாம். ஸோ அது நமக்கு ப்ராக்டிஸ் மட்டும் இருந்தால் போதும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் நம்ம அந்த ஒயரை வச்சு நம்ம என்ன வேணாலுமே நம்மளால பண்ண முடியும். ஸோ அதுக்கு தேவையான டூல்ஸ் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒயர்ஸ். ஸோ இந்த ஒயர்ஸ் இல்லாம இந்த ஆர்ட்டை வந்து நம்மளால பண்ணவே முடியாது. ஸோ எந்த டைப் ஆஃப் ஒயர் வேணாலுமே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஜுவல்லரி ஒயர்ஸ் சொல்லுவாங்க, கிராஃப்ட் ஒயர்ஸ் சொல்லுவாங்க, அந்த வந்து சில்வர் ஒயர், காப்பர் ஒயர், நிறைய ஒயர் சொல்லுவாங்க. ஸோ நீங்க எந்த ஒயர்ஸ்ல வேணாலுமே நீங்க பண்ணலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் ஒயர் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு பேர் வந்து பிராஸ் ஒயர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜுவல்லரி மேக் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த ஒயர்ஸை. இந்த ஒயரோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க அங்க போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒயரை நீங்க வாங்கும்போது மோஸ்டா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வந்து 21 காஜ் விட்த் இருக்கிற ஒரு ஒயர் இது. ஸோ இந்த 21 காஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒயரோட விட்த் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ வந்து இது ஈஸியா நம்மளால வந்து பெண்ட் பண்ண முடியும். எந்த சைஸ்ல வேணாலுமே நம்மளால வந்து இதை மாத்திக்க முடியும். ஸோ நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்றது எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு 21, 22, 23 இந்த 3 சைஸ் ஆஃப் காஜ்ல இருக்கிற ஒயர்ஸை வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால வந்து நல்லாவே பெண்ட் பண்ணி அதை வந்து நீங்க நினைச்ச ஷேப்புக்கு வந்து உங்களால எடுத்துட்டு வர முடியும். ஸோ மோஸ்டா இந்த டைப்பை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கலர்ஸ் உங்களோட சாய்ஸ் தான். இதுல பாத்தீங்கன்னா வந்து கோல்ட் கலர் இருக்கு, அதுக்கப்புறம் சில்வர் கலர் வருது, அதுக்கப்புறம் வந்து பிரான்ஸ் கலர் வருது. ஸோ உங்களுக்கு அந்த 3 டைப் ஆஃப் கலர்ல வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஒயர்ஸ் வந்து திக்கா இருக்க மாதிரி வாங்கிடாதீங்க. ஸோ ஒயர்ஸ் எவ்வளவு திக்கா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களால வந்து நீங்க நினைச்ச ஷேப்பை வந்து பெண்ட் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒயர்ஸ் வந்து எவ்வளவு வந்து தின்னா இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ்ல இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 21, 22, 23 இந்த சைஸ்ல இருக்க மாதிரி ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா நீங்க நினைச்ச ஷேப்பையும் நீங்க நினைச்ச ஆல்பபெட்டையுமே வந்து உங்களால வந்து இதுல பெண்ட் பண்ணி அந்த ஷேப் எடுத்துட்டு வர முடியும். ஸோ ஒயர் ஆர்ட்டுக்கு செகண்ட் டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் நோஸ் பிளேயர்ஸ். ஸோ இது ஏன் ரவுண்ட் நோஸ் பிளேயர்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதோட நோஸ் டிப்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ இதை நம்ம பெண்ட் பண்ணும்போது ஒயர்ஸ் எப்படி கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கர்வியான ஒரு ஃபினிஷ் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது நிறைய பெண்ட் பண்ற இடத்துல வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் கர்வான இடத்துல வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பிளாட் நோஸ் பிளேயர். ஸோ இது ஏன் பிளாட் நோஸ் பிளேயர்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸோ இதோட இன்னர் பார்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாட்டா இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஷார்ப் எட்ஜை வந்து நீங்க வந்து பெண்ட் பண்ண போறீங்கன்னா அந்த இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணும்போது இதோட இந்த சைட்ஸ்ல இருக்கிற அந்த பிளாட்னஸ் வந்து ரொம்பவே வந்து அந்த போர்ஷனை வந்து உங்களுக்கு பிளாட்டா கொடுக்கும். and then வந்து அந்த கார்னர்ஸை வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு ஷார்ப்பா கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து இப்போ சப்போஸ் இப்போ டி இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பெண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல இது யூஸ் பண்ணா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சைட் கட்டர் பிளேயர், அப்படி இல்லைன்னா ஒயர் கட்டர் பிளேயர் கூட சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதோட ரெண்டு சைடுமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பா இருக்கும். இதை மோஸ்டா வந்து ஒயர்ஸை வந்து கட் பண்றதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பண்ணதுக்கு அப்புறமா அதோட எக்ஸஸா இருக்கிற ஒயர்ஸை கட் பண்றதுக்கு, அப்படி இல்லைன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம எவ்வளவு ஒயர்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒயர்ஸை எடுத்து கட் பண்றதுக்கு வந்து இந்த கட்டிங் பிளேயர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது மோஸ்டா நம்ம ஒயர்ஸை கட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒயர் ஆர்ட்டுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் தேவைன்றது வந்து உங்களுக்கு இப்போ கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றதையுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த ஒயரை எப்படி நம்ம வந்து ஆல்பபெட்டா வந்து உருவாக்குறது, ஒரு ஆப்ஜெக்டா எப்படி நம்ம மேக் பண்றதுன்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து நான் இன்னும் நிறைய என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போடணும், என்ன டாபிக்ஸ் பத்தி நான் பேசணுன்றத வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆர்ட் ரிலேட்டடான என்ன டாபிக்ஸ் பத்தி வேணாலுமே நான் இங்க கீழே கமெண்ட்ல சொல்லலாம். நான் அதை கண்டிப்பா வந்து நான் வீடியோவா வந்து ஃபியூச்சர்ல மேக் பண்ணி போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம இந்த ஒயரை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு ஆல்பபெட்ஸை வந்து கிரியேட் பண்றதுன்றதை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ ஆல்.